நண்பர்களே, இன்றைய பதிவில் பல இளம் பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். திருமணத்திற்கு முன் பிசிஓடிக்கு சிகிச்சை எடுப்பது ஏன் முக்கியம்? பலர் திருமணத்திற்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது எல்லோருக்கும் சரியான அணுகுமுறை அல்ல. ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சரியான சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை மேற்கொள்வது பல நன்மைகளை தரும். பிசிஓடினா என்ன? பிசிஓடி என்பது பெண்களின் கருப்பையில் சிறிய நீர்க்கட்டி உருவாகி ஹார்மோன் சமநிலையில் மாற்றம் ஏற்படும் ஒரு நிலை. போன வீடியோலேயே பிசிஓடி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். அந்த வீடியோவில் பார்க்காதவங்க தெளிவாக பிசிஓடினா என்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுங்க. இது கருத்தரிக்கும் வயதில் உள்ள பெண்களுக்கு பொதுவாக காணப்படுகிறது. திருமணத்திற்கு முன்பே ஏன் கவனிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பிசிஓடியை ஆரம்பத்திலேயே கவனித்தால் மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவலாம், உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும், ஹார்மோன் சமநிலையை மேம்படுத்த உதவும், எதிர்கால கருத்தரிப்பு திட்டமிடலை எளிதாக்க உதவலாம். பிசிஓடியின் ஆரம்ப அறிகுறிகள் என்ன? மாதவிடாய் ஒழுங்காக வராமை, உடல் எடை அதிகரித்தல், முகப்பரு, முடி உதிர்தல், முகத்தில் தேவையற்ற முடி வளர்ச்சி, அதிக சோர்வு. இந்த அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுக வேண்டும். திருமணத்திற்கு பிறகு என்ன சிக்கல்கள் வரலாம்? சிகிச்சை இல்லாமல் நீண்ட காலம் இருந்தால் சில பெண்களுக்கு ஒழுங்கற்ற முட்டை வெளியேற்றம், கருத்தரிக்க தாமதம், உடல் எடை மேலும் அதிகரித்தல், சர்க்கரை நோய் வருவதற்கான ஆபத்து அதிகரித்தல், உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கான வாய்ப்பு அதிகரிக்கலாம். ஆனால் இது அனைவருக்கும் கட்டாயம் ஏற்படும் என்று அர்த்தம் இல்லை. சிகிச்சை எடுத்தால் என்ன நன்மை? மாதவிடாய் சுழற்சி மேம்படலாம், உடல் எடையை கட்டுப்படுத்த எளிதாக இருக்கும், ஹார்மோன் மாற்றங்களால் சீராக உதவலாம், எதிர்கால கர்ப்பத்தின் உடல் நலத்தை மேம்படுத்த உதவலாம். இதனால் சாப்பிட வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரை வகைகள், சிறுதானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பயறு வகைகள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள். தவிர்க்க வேண்டிய உணவு அதிக இனிப்பு, ஜங்க் ஃபுட், குளிர்பானங்கள், பேக்கரி உணவுகள், அதிக எண்ணெய் உணவுகள். இதனால் உடற்பயிற்சி அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 30 முதல் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி, யோகா, மருத்துவர் பரிந்துரைக்கும் உடற்பயிற்சிகள் இவை பிசிஓடியை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கலாம். சித்த மருத்துவம் இதற்கு உதவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்த மருத்துவத்தில் உணவு முறை, வாழ்க்கை முறை மற்றும் உடலின் சமநிலையை பேணுவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. சில பெண்களுக்கு அறிகுறிகளை கட்டுப்படுத்த உதவியாக இருக்கும். ஆனால் சித்த மருந்துகளை தானாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தகுதியான சித்த மருத்துவரிடம் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தேவையானால் மகப்பேறு மருத்துவரின் சிகிச்சையும் இணைத்து தொடர வேண்டும். பொதுவான தவறான நம்பிக்கைகள். பிசிஓடி இருந்தால் திருமணம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. பிசிஓடி இருந்தால் குழந்தை பெற முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. பிசிஓடி உள்ள பல பெண்கள் சரியான சிகிச்சை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் இயற்கையாகவும் அல்லது தேவையான கருத்தரிப்பு சிகிச்சைகளின் மூலமும் கர்ப்பம் தரிக்கிறார்கள். மாதவிடாய் வரவில்லை என்றால் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. இதுவும் தவறு. நீண்ட நாட்கள் மாதவிடாய் வராமல் இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும். எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் பார்த்தீங்கன்னா, 3 மாதங்களுக்கும் மேலாக மாதவிடாய் வரவில்லை என்றால், உடல் எடை வேகமாக அதிகரிக்கிறது அப்படின்னாலும், முகப்பரு அல்லது முடி உதிர்தல் அதிகமாக உள்ளது அப்படின்னாலும், திருமணத்திற்கு முன்பே பிசிஓடி இருப்பது தெரிய வந்துள்ளதுனாலும் டாக்டர் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். எனவே அன்பான சகோதரிகளை, பிசிஓடி என்பது பயப்பட வேண்டிய நோய் அல்ல. ஆனால் அதை அலட்சியம் செய்யவும் கூடாது. திருமணத்திற்கு முன்பே சரியான பரிசோதனை, வாழ்க்கை முறை மாற்றம் மற்றும் தகுதியான மருத்துவரின் ஆலோசனையுடன் சிகிச்சை பெற்றால் எதிர்கால உடல் நலத்திற்கும் கருத்தரிப்பு திட்டமிடலுக்கும் உதவியாக இருக்கும். எனவே ஆரம்பத்திலேயே கவனிப்பு ஆரோக்கியமான எதிர்கால வாழ்க்கைக்கு முதல் படி. மேலும் ஆரோக்கிய தகவல்களுக்கு சுகம் சித்த மருத்துவ மையம், பாவூர் சத்திரம். நன்றி.